நண்பன் ஒருத்தர் என்கிட்ட பேசுவார். அவன் எங்கே ரூபா வந்தாலும் எடுத்துக்கிறாரு, எங்கே வச்சாலும் எடுத்துக்கிறேன். இப்போ 100 ரூபா 50ன்ட்டு என்கிட்ட வந்து சொன்னேன், என் பையன் இப்படி எடுத்துக்கிறாருன்ட்டு. நான் சொன்னேன், இது என்னப்பா நம்ம அந்த காலத்தில் 10 ரூபா 20 ரூபா தரணும், இவன் இப்போ 500 ரூபா 2000 திருடானா இந்த அந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு. கடைசியில் 6 மாதம் கழிச்சு திரும்ப என்கிட்ட பார்த்தேன். என்ன சொன்னேன், இப்போ ரூபாயில் எடுக்கிறது இல்லைங்க, நான் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கேன், பார்க்கறது இல்லைன்னு. கடைசியில் விசாரிச்சு பார்க்கும்போது எங்கடா ஒழிச்சோன்னா இங்கிலீஷ் பதத்தில் 24ஆம் பக்கத்தில் வச்சிருக்கேன், எடுக்கிறதே இல்லை. ஆக வந்து வீட்டில் உள்ள புத்தகத்தையே படிக்காத எப்படிங்க அதை படிப்பேன்? இன்னொரு புத்தகம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா கணக்கு புத்தகம் குதறி வச்சிருக்கேன். என்னடா இப்படி குதறி வச்சு கேட்டா வந்து கணக்கில் புளின்னு சொன்னல அப்படிங்கிறேன். இந்த அளவுக்கு வந்து புத்தகங்களை அவங்க வந்து ஒழுங்காக இது பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி இப்போ அப்பாக்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க, அப்பாக்களை பற்றி சொன்னீங்க நீங்கள். ஆனால் எல்லா விடவும் அப்படியா, ஒரு வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஃபுல்லாக தண்ணியை போட்டு ஒரு அப்பா, அந்த பையன் நல்ல பையன், தண்ணியை போட்டு போய் என்ன செய்கிறேன், எலக்ட்ரிக் போஸ்ட் முன்னாடி இருக்குது, அந்த மீட்டர் பாக்ஸ் இருக்கும்ல, அதை போய் தட்டிக்கிட்டு இருக்கேன், வீட்டை திறங்குன்ட்டு. ஆனால் வந்து மாடியில் லைட் எரியுதான், எலக்ட்ரிக் போஸ்ட்டுக்கு மேலே மாடியில் லைட் எரியுது, கதவை திறங்க மாட்டேங்குது. உடனே என்ன பண்ணியிருக்கேன், அவங்க அம்மா அங்கே பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர் பார்த்துக்கிட்டு இருக்க அம்மா ஓடியாந்து கையோடு தூக்கிட்டு போயிட்டு அவ கேட்குது, உனக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டு பொண்டாட்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்ன தாஜ்மஹால் கட்டவா இல்லை வசந்த மாளிகை கட்டவான்னு கேட்குது. அதுக்கு வந்து முதல்ல உன் வேட்டியை கட்டியா தண்ணியை கட்டுறது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, இவர் இந்த சைடிஸ்க்கு வாங்கி வச்சிருப்பார்ல முறுக்கு, அந்த 4 முறுக்கு அவர் கொடுத்துருக்காப்புல. இது பாண்டியன் ஸ்டோரை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு முறுக்கு தண்ணி முடிச்சிச்சு, இன்னொரு முறுக்கு தண்ணி ரொம்ப கசந்து இருக்கு. என்னடா கசந்து இருக்குன்னு பார்த்தோம்னா லைட்டை போட்டு பார்த்தா கொசுவத்தி சொல்லுவா 2 எடுத்துட்டு இருக்கு. இப்போ டிவி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் வச்சுக்கிட்டா எப்படிங்க முன்னேற முடியும்? அதே மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டா சண்டை முடிச்சிட்டாலும் சண்டை தான். அது இப்போ டிவிலாம் எப்படி வீட்டில் சாப்பாடுல எப்படின்னா விளம்பரம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் விளம்பர கம்பெனி இல்லை, விளம்பரம் எப்போ போகிறது அப்போ தான் சாப்பாடு கிடைக்கும். இதே நிலவரம் வீட்டில். அதே மாதிரி அப்பா அம்மா சண்டை, இதனால என்ன பண்ணுறேன், பையன் கெட்டு போகிறது காரணம் அந்த அப்பா அம்மா சண்டை தான். ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு பையன் கேட்டேன், நீ சண்டை நடக்கும்போது அப்பா பக்கமா அம்மா பக்கம்னு கேட்டேன், நான் தெருப்பக்கம் சொல்லிட்டு வெளியில் வந்துடுறேன். ஏன்டா அப்புறம் அவங்க அம்மா விட்டு அடிக்கிறது, அம்மாட்ட சண்டை விட்டுறோன்னு வெளியே வந்துடுறேன். ஒரு தடவை அம்மா என்னை அடிச்சு போட்டா அப்படின்னா, ஏன்டான்னு கேட்டேன். நல்லா படித்தா நல்ல மனைவி கிடைப்பான்னு சொன்னா எங்கள் அம்மா. அதனால வந்து நான் என்ன கேட்டேன், ஏன் நீ எங்கள் அப்பா நல்லா படிக்கலான்னு கேட்டேன். அதில் அடிச்சடியோட வெளியில் வந்துட்டேன்னு. என்ன இந்த அளவுக்கு வந்து வீட்டில் பிரச்சனைகள் இருக்கு, அதுக்காக வெளியில் வர வழி இல்லை. அதனால தான் வந்து வீட்டு சூழல் வந்து வெளிச்சூழல் தான் மனிதன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாட்டுக்கு போகணும்னு போயிட்டு வருவேன், போயிட்டு வந்து அந்த பாட்டிக்கிட்ட போய் காலில் விழுவேன். அதை என்ன செய்யணும் பார்த்து மெதுவாக ஒரு ராசாங்க, இதுதான் நடக்கிறது. இது அதான் வந்து இங்கே வீட்டு வெளிச்சூழலில் போய் அவன் ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம 18 வயசு ஆச்சுன்னா போதும், பெண்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைய உட்கார வச்சு ஜாதகக்காரனை கூட்டிட்டு வந்துடுவாங்க. கூட்டிட்டு வந்து வீட்டு சூழலில் உட்கார வச்சு பிள்ளைய பேச வருது. இது மூணாம் வீட்டிலிருந்து குரு பார்க்குறேன், 5ஆம் வீட்டிலிருந்து சந்திரன் பார்க்குறேன், 7ஆம் வீட்டிலிருந்து சுக்கிரன் பார்க்குறேன்னு. அது பக்கத்துல இருந்து எதிர்த்தாப்புல வீட்டுக்காரம்மா சொல்லு, அந்த மக இருக்குல்ல, அவங்க மக கதவு பக்கம் வந்துக்கிட்டு எதிர்த்த வீட்டிலேருந்து சதீஷ் பார்க்கறத சொல்லலையே கேட்கு. என்ன அந்த அளவுக்கு வந்து ஜாதகத்தை வந்து வீட்டில் போட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க பாட்டுக்கிட்டு இருப்பாங்க.